வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம நம்மள சுத்தி இருக்கிற டெக்னாலஜிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை உடைக்க போறோம். அடடே, இது ஒன்னும் ஸ்கூல் பிசிக்ஸ் பாடம் மாதிரி போர் அடிக்காது. இது ஒரு த்ரில்லிங்கான பயணம். ஒரு பெரிய மர்மத்தை கண்டுபிடிக்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், உங்க ஸ்மார்ட் போனு, லேப்டாப்பு, ஏன் பெரிய பெரிய ஸ்பேஸ்ஷிப் வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குற அந்த ஒரு சீக்ரெட் பொருள் என்னவா இருக்கும்? அது ஒரு ஏலியன் டெக்னாலஜி மாதிரி இல்ல. அதுக்கு பேரு தான் செமிகண்டக்டர்ஸ். ஆனா அது எப்படி வேலை செய்யுதுன்னு தான் நம்ம இப்போ தோண்டி துருவி பார்க்க போறோம். சரி, இந்த ஏலியன் டெக்னாலஜியை புரிஞ்சிக்க நாம ரொம்ப அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது அணுக்கள், ஆட்டம்ஸ்ல இருந்து. இதுதான் நம்ம தேடலோட ஃபர்ஸ்ட் லெவல். ஆமாங்க, ஒரு ஆட்டம் மட்டும் தனியா சிங்கிளா இருந்துச்சுன்னா அது ரொம்ப டீசென்டான பையன். அதோட எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா, துல்லியமா, தனித்தனியா இருக்கும். அது என்ன பண்ணும் நம்மளால ஈஸியா கணிக்க முடியும். ஆனா அதே ஆட்டம் நிறைய ஆட்டம்ஸ் கூட சேர்ந்து ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ்குள்ள, அதாவது ஒரு கூட்டத்துக்குள்ள போகும்போது அதுக்கு ஒரு மாதிரி சோஷியல் ஆங்ஸைட்டி வந்துடும். பக்கத்துல இருக்கிற ஆட்டம்ஸோட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சு அதோட குணமே டோட்டலா மாறிடும். நம்மள மாதிரி தாங்க. இந்த ஸ்லைட பாருங்க. இதுதான் இந்த மேட்டரே. இடது பக்கம் ஒரு தனி ஆட்டமோட ஷார்ப்பான எனர்ஜி லெவல்ஸ். ஆனா வலது பக்கம் பாருங்க, ஒரு கூட்டத்துல அந்த லெவல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு உரசி சேர்ந்து எனர்ஜி பேண்ட்ஸ் மாதிரி ஆகிடுது. ஒரு லைன் இப்போ ஒரு ரோடு மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல வேலன்ஸ் பேண்ட். இத எலக்ட்ரான்களோட சொந்த வீடுன்னு சொல்லலாம். இங்க எலக்ட்ரான்ஸ் அதோட ஆட்டம்ஸ் கூட ரொம்ப பாசமா கட்டுப்பட்டு இருக்கும். இந்த பேண்ட் எப்பவுமே ஃபுல்லா இருக்கும். அடுத்து கண்டக்ஷன் பேண்ட். இது ஒரு ஜாலி ஏரியா, ஒரு ஃப்ரீ ரோம் ஜோன் மாதிரி. பேலன்ஸ் பேண்ட்ல இருந்து இங்க குதிச்சு வர்ற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா ஊர் சுத்தும். கரண்ட்டை கடத்துறதுக்கு இவங்க தான் முக்கியமான காரணம். அப்போ இதுல முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா? இந்த பேண்ட் கேப் தான். அதாவது இந்த ரெண்டு பேண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப். கண்டக்டர்ஸ்ல இந்த கேப்பே இருக்காது. இன்சுலேட்டர்ஸ்ல அப்பா அந்த கேப் எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? எலக்ட்ரானால தாண்டவே முடியாது. ஆனா நம்ம ஹீரோ செமிகண்டக்டர்ஸ்ல இந்த கேப் பர்ஃபெக்டா கரெக்டா தாண்டற அளவுக்கு இருக்கும். இதுதாங்க அதோட அல்டிமேட் சூப்பர் பவர். ஓகே, இப்போ அடுத்த லெவலுக்கு போலாம். சாதாரண சிலிக்கானை எப்படி ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்துறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பேரு தான் டோப்பிங். பியூர் சிலிக்கான் ஒரு சாதாரண பையன் மாதிரி தாங்க. ஆனா பென்டன் வாட்ச் கட்டிட்டு ஏலியனா மாறுற மாதிரி நம்ம சிலிக்கான்குள்ள சில இம்பியூரிட்டி ஆட்டம்ஸை, அதாவது ஒரு ஏலியன் இன்ஃபில்ட்ரேட்டரை சேர்க்கும்போது அதுக்கு பயங்கரமான ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைக்குது. இங்க பாருங்க, நம்ம கிட்ட 2 விதமான ஏலியன் டிஎன்ஏ இருக்கு. முதல்ல 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிற ஒரு இம்பியூரிட்டியை சேர்த்தா ஒரு எலக்ட்ரான் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு காலி இடம், அதாவது ஒரு ஹோல் உருவாகும். இதுதான் நம்ம பி டைப் ஏலியன். அதே மாதிரி 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கிற ஒரு இம்பியூரிட்டியை சேர்த்தா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைக்கும். இது நம்ம என் டைப் ஏலியன். ரெண்டுமே வேற வேற பவர்ஸ் கொண்ட ஏலியன்ஸ். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இங்கதான் நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா, பி டைப்னா பாசிட்டிவ் சார்ஜ், என் டைப்னா நெகட்டிவ் சார்ஜ் நினைச்சுப்பாங்க. நோ, கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதுல சார்ஜே இல்ல. அப்புறம் எதுக்கு அந்த பி என்னு கேட்டீங்கன்னா, அது எலக்ட்ரான் மெஜாரிட்டியா இல்ல ஹோல்ஸ் மெஜாரிட்டியான்னு சொல்றதுக்கு மட்டும்தான். ஓவரால் சார்ஜுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இப்ப நம்ம கிட்ட 2 சூப்பர் ஏலியன்ஸ் இருக்காங்க, பி டைப், என் டைப். இப்போ இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்தா, அதாவது டீம் அப் பண்ணா என்ன நடக்கும்னு பாப்போமா? ஒன்னா சேர்க்கும்போது ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. ஸ்டெப் 1, என் சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்கள்லாம் பி சைட்ல இருக்கிற காலி இடங்களை, அதாவது ஹோல்ஸை நிரப்ப ஓடுது. இதுக்கு பேரு டிஃப்யூஷன். இதனால அந்த ஜங்ஷன்ல, அதாவது சந்திப்புல எந்த சார்ஜும் இல்லாத ஒரு காலி மண்டலம் உருவாகுது. அதுதான் டிப்ளீஷன் ரீஜன். கடைசியா இந்த மண்டலம் ஒரு சுவர் மாதிரி, ஒரு பேரியர் பொட்டென்ஷியலை உருவாக்குது. நம்ம சோர்ஸ்ல சொல்ற மாதிரி இந்த டிப்ளீஷன் ரீஜன் ஒரு பெரிய சுவரை கட்டிடுது. அது எலக்ட்ரான்கள் கிட்ட போதும், நீங்க இனிமேல் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுது. ஒரு செக் போஸ்ட் மாதிரி. இப்போ மேஜிக் என்னன்னா, இந்த சுவரை நாம கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியில இருந்து ஒரு வோல்டேஜ் கொடுத்து இந்த சுவரை உடைக்கவோ இல்ல இன்னும் பெருசாக்கவும் முடியும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பயாசிங். வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு ஃபார்வர்ட் பயாஸ். இதுல நாம பேட்டரியோட பாசிட்டிவ் முனைய பி சைட்லயும் நெகட்டிவ் முனைய என் சைட்லயும் கனெக்ட் பண்ணுவோம். இதனால அந்த சுவர் உடைஞ்சு அகலம் கம்மியாகி கரண்ட் ஈஸியா பாஸ் ஆகும். இது ஒரு ஈஸி ரூட். ஆனா ரிவர்ஸ் பயாஸ்ல நாம அப்படியே உல்டாவா கனெக்ட் பண்ணுவோம். இதனால அந்த சுவர் இன்னும் பெருசாகி கரண்ட்டை சுத்தமா பிளாக் பண்ணிடும். அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற கிராஃபை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுதான் ஒரு டயோடோட IV கேரக்டரிஸ்டிக் கர்வ். கிடைமட்டமா இருக்கிறது வோல்டேஜ், செங்குத்தா இருக்கிறது கரண்ட். முதல்ல வலது பக்கம் பாருங்க. அதுதான் ஃபார்வர்ட் பயாஸ்.
வோல்டேஜை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டும்போது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் கரண்ட் திடீர்னு ராக்கெட் வேகத்துல ஏறுது பாத்தீங்களா? ஆனா இடது பக்கம், அதாவது ரிவர்ஸ் பயாஸ்ல பாருங்க, எவ்வளவு வோல்டேஜ் கொடுத்தாலும் கரண்ட் கிட்டத்தட்ட ஜீரோலயே இருக்கு. இது பார்த்தாலே தெளிவா புரியுது, டயோட் ஒரு ஒன் வே ரோடு மாதிரி தான் வேலை செய்யுதுன்னு. ஓகே, இவ்ளோ தியரி பார்த்தாச்சு. இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எங்க யூஸ் ஆகுது? நாம தினமும் பார்க்குற விஷயங்களோட இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம ஆரம்பிச்ச கேள்விக்கே வருவோம். நம்ம ஃபோன் சார்ஜர். நம்ம வீட்ல வர்றது ஏசி கரண்ட். ஆனா நம்ம ஃபோனுக்கு தேவை டிசி கரண்ட். இந்த ஏசிய டிசியா மாத்திர வேலை செய்யற ஹீரோ தான் ரெக்டிஃபயர். இந்த ரெக்டிஃபயரோட இதயம் நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடு தான். அது கரண்ட்டை ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும் அனுமதிச்சு இந்த மேஜிக்கை நிகழ்த்துது. அடுத்து ஒரு ஸ்பெஷல் சூப்பர் ஹீரோ இருக்கான். அவன் பேரு ஜெனர் டயோட். இது ஒரு நார்மல் டயோட் மாதிரி தான், ஆனா இது ரிவர்ஸ் பயாஸ்ல வேலை செய்யறதுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டது. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சூப்பர் பவர் இருக்கு. ஜெனர் டயோடோட சூப்பர் பவர் என்னன்னா, இது ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரா வேலை செய்யும். திடீர்னு வோல்டேஜ் ரொம்ப அதிகமாகி நம்ம டிவைஸ் பாழாகி போகாம இது ஒரு பாதுகாவலன் மாதிரி நின்னு வோல்டேஜை ஒரு குறிப்பிட்ட லெவல்ல மெயின்டைன் பண்ணும். நம்ம டிவைஸ்களுக்கு இது ஒரு உண்மையான பாடி கார்டு. இந்த நம்பரை மறக்கவே கூடாது. 0.7 வோல்ட்ஸ். இந்த ஒன் வே கேட்டை திறக்க சிலிக்கானுக்கு தேவைப்படுற வோல்டேஜே இதுதான். ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் ட்ரிக். சிலிக்கான்ல எஸ் வருதா? எஸ் ஃபார் 7, so 0.7. சிம்பிள். அதே மாதிரி ஜெர்மேனியத்துக்கு இது 0.3 வோல்ட்ஸ். இதுக்கும் ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்கு. ஜெர்மேனியம்ல வர்ற ஜி பார்க்க நம்பர் 3 மாதிரி இருக்குல்ல, so G3 0.3 வோல்ட்ஸ். ஈஸி பீஸி. ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் பாஸ் கிட்ட வந்துட்டோம். இந்த சிம்பிளான ஒன் வே கேட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கம்ப்யூட்டர் எப்படி யோசிக்குது, எப்படி முடிவெடுக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க போலாம். நாம மனுஷங்க 0ல இருந்து 9 வரைக்குமான 10 நம்பரை வச்சு கணக்கு போடுறோம். ஆனா மெஷின்ஸ்க்கு தெரிஞ்சது புரிஞ்சது எல்லாமே ரெண்டு விஷயம்தான். 0 அல்லது 1, ஆஃப் அல்லது ஆன், ஹை அல்லது லோ. இதுக்கு பேர் தான் பைனரி. இதுதான் AND கேட். இது ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியார் மாதிரி. இதுகிட்ட நீங்க 2 இன்புட்டையும் எஸ், அதாவது 1ஆ கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட் எஸ் கொடுக்கும். 1 தப்பானாலும் அவுட்புட் தப்பு தான், அதாவது 0 தான். அடுத்தது OR கேட். இது ஒரு ஜாலியான நண்பன் மாதிரி. 2 இன்புட்ல ஏதாவது ஒன்று எஸ், அதாவது 1ஆ இருந்தாலே போதும், அவுட்புட்டை எஸ் கொடுத்துடும். ரெண்டுமே 1ஆ இருந்தாலும் டபுள் ஓகே தான். XOR கேட்டை விளக்க இதை விட ஒரு பெர்ஃபெக்டான உதாரணம் இருக்கவே முடியாது. எக்ஸ்க்ளூசிவ் ஆர், அதாவது ஒன்னுன்னா இல்லனா அவ, 2 பேரும் ஒரே நேரத்துல இருக்க முடியாது. 2 இன்புட்டும் வெவ்வேறையா இருந்தா மட்டும்தான் அவுட்புட் 1. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா 0. சிம்பிள் லாஜிக். யோசிச்சு பாருங்க, நாம வெறும் மணல்ல இருந்து, அதாவது ஒரு சிலிகான் பாறையில இருந்து அண்ட் ஆர்னு சின்ன சின்ன முடிவுகளை எடுக்கிற ஒரு மூளை வரைக்கும் உருவாக்கிட்டோம். இதுதான் செமிகண்டக்டர்களோட உண்மையான மேஜிக், அதோட பவர்.